என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 78வது அதிகாரத்தில் 29வது வசனத்தின் கடைசி பகுதியையும் 30வது வசனத்தின் முதல் பகுதியையும் இணைத்து தியானித்து பாருங்கள். அவர்கள் இச்சித்ததை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதே போல 30வது வசனத்தின் முதல் பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அவர்களோ தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே இச்சித்தார்கள். எனக்கு மாமிசம் வேணும் என்று சொல்லி இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே நாங்கள் உட்கார்ந்து எகிப்து தேசத்தில் சாப்பிட்டோமே, இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி முறுமுறுத்த சமயத்தில், சரி உன் வாய்க்கு நான் இதை தரேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இச்சையும் பூர்த்தி செய்தார் பாருங்கள். ஆனால் பாருங்கள், அந்த இச்சையை அவர்கள் நிறைவேற்றின பின்பும் திருப்தி அடையவில்லை, தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சில பேர் பாருங்கள், எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், எதெல்லாம் பார்க்குறாங்களோ தங்களுக்கு வேண்டும் சொல்லி அவங்க மண்ணின் மீதும் பொன்னின் மீதும் அதிக ஆசை உள்ளவர்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள். அது அவங்களுக்கு கிடைத்தும் விடும். ஆனால் பாருங்கள், அதனால் அவர்களுக்கு அதன் மீது ஒரு சலிப்பு ஏற்பட்டால் கூட அந்த இச்சையை வெறுக்க மாட்டார்கள், தொடர்ந்து அதிலேயே நிலைத்து நின்று கொண்டிருப்பார்கள் பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இதை தான் நமக்கு அதிகமாக சுட்டி காட்டுகிறார். பல சமயத்தில் நீங்கள் பிடிவாதம் பிடித்து ஆண்டோடைய சித்தம் இது இல்லை என்று தெரிந்தும் பிடிவாதத்தோடு கூட பல காரியங்களை கேட்டு ஒரு மாதிரி நச்சரித்து ஆண்டோட்ட வாங்குவது போல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அருமையான மகனே, அருமையான மகளே, உன் இச்சையை நீ வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். தொடர்ந்து அதிலே நிலைத்திருக்க ஆரம்பிப்பாய் என்று சொன்னால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இடத்தில் கர்த்தர் கொடிதான தண்டனையை கொடுக்க ஆரம்பித்தார் பாருங்கள். இச்சித்த ஜனங்களை அங்கு அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் இச்சைகளை அடக்கம் பண்ணி விடுங்கள், அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் இச்சைகளை வெறுத்து விடுங்கள், மாமிசத்தின் கிரியைகளை வெறுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற மனம் திரும்புதலுக்கு நேராய் கடந்து வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இச்சிக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது, அதனால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு இருக்காதீங்க, சாட்சி சொல்லாதீங்க. கர்த்தர் அந்த இடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இச்சையை நீங்கள் வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட உணர்த்தி இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.